தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைக் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடியை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். கேரள மாநில ஆலப்புழாவில் பறவைக் காய்ச்சல் நோய் கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக கேரள எல்லைப் பகுதியில் ஒட்டியுள்ள வளையாறு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட பறவைக் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடியை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கேரளாவில் இருந்து பறவை இனங்களை ஏற்றி வந்த வாகனங்களை ஆய்வு செய்தார். அப்போது அந்த வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. உரிய அனுமதியின்றி நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் வரும் வாகனங்கள் அனைத்தும் மீண்டும் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கில்ஷாப் கடையில் வெள்ளி கொலுசு கவரிங் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவையாறு அருகே மேலமட வளாகம் தெருவில் சாரதி கில்ஷாப் என்ற நகை ஆபரணங்கள் பத்த வைப்பது விற்பது போன்ற கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் வெள்ளி கொலுசு கவரிங் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சிவகுமார் போலீசாருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு சதீஷ்குமார் என்பவனை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள பார்த்திபன் மற்றும் சரவணன் ஆகியோரை தேடி வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவேற்காடு கோவிலில் அடுத்த மாதம் திருப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்று திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவிலில் ஆய்வுக்கு பின் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சுவாமி தரிசனம் செய்த அவர் கோவில் வளாகம் சந்நிதி தெருவில் அமைந்துள்ள கடைகளில் ஆய்வு செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7 மாதங்களில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் ஆய்வு செய்து செய்ய வேண்டிய பணிகள் குறித்து மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவேற்காடு கோவிலில் அடுத்த மாதம் திருப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. SRM மருத்துவக் கல்லூரியில் 5000 சதுர அடி பரப்பளவில் 12 படுக்கை வசதி மற்றும் பல்வேறு சாதனங்கள் அடங்கிய சிறப்பு மருத்துவ சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு நிறுவனங்கள் உதவியுடன் அமைக்கப்பட்ட 35 சோதனை ஆராய்ச்சி பணிகள் மையத்தினை SRM அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் இணை வேந்தர் டாக்டர் சத்யநாராயணன் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி நகர பகுதிகளில் உள்ள ஒரு கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1,50,000 ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ் பான்பராக் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரணுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் உள்ள கடைகளில் சோதனை செய்தனர். அப்போது ஒரு கடையில் தடை செய்யப்பட்ட பான்பராக், குட்கா உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜஸ்தானை சேர்ந்த கடை உரிமையாளர்கள் மங்கள் ராம், மகேந்திரகுமார் ஆகியோரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே கேவிக்குப்பம் பகுதியில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. கேவிக்குப்பம் அருகே லத்தேரி, தொண்டன், துளசி ஆகிய கிராமங்களில் சிறப்பு நீதி நாள் முகாம் நடைபெற்றது. இதில் இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், கணவரால் கைவிடப்பட்டவர் சான்று, தவை சான்று, முதல் பட்டதாரி சான்று, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை விவரம் அடங்கிய 383 மனுக்கள் பெறப்பட்டன. தொடர்ந்து 1,44,49,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச பேருந்து பயண அட்டை, இலவச பாடநூல், சீருடை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பள்ளி வளாகத்தில் எரிந்த நிலையில் சிறுமி சடலமாக கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் அருகே பாச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ், பிரியா தம்பதியினர் குழந்தைகள் தர்ஷினி, பிரித்திகா, பவன்குமார் ஆகியோர் அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் இருந்த தனது தங்கையை காணவில்லை என்று தர்ஷினி மணிவேல் என்னும் ஆசிரியரிடம் கூறியுள்ளார். அதற்கு அவர் அலட்சியமாக பதில் அளித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து சிறுமி தனது தந்தைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் அவர் வந்து பார்த்தபோது பள்ளி வளாகத்தில் சிறுமி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் லாவண்யா தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் தனியார் செல்போன் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி காளிகாம்பாள் தெருவில் குடியிருப்பு பகுதிகளில் தனியார் நிறுவன செல்போன் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் கேன்சர், முடிவுதிர்தல் உள்ளிட்ட நோய்கள் வரும் என்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவர் என்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். தொடர்ந்து செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினுடைய மூன்றாவது கண்ணாக கருதப்படக்கூடிய கேமரா அமைப்பதற்கும் எங்கள் சங்கம் உறுதுணை ஏற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை நேரங்களிலே காய்கறி செடிகள் அழுகி போகும், காய்கறிகள் பறித்து வர வைக்க முடியாது.